அந்த வகையில் இந்த பகுதியை வந்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கண்டறிந்து பல்வேறு வகையில் கோர்ட் கேஸ் போய் கோர்ட்டில் வந்து வாதாடி இன்றைக்கு மாநகராட்சி வகைப்பாடுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து ஆக்கிரமிப்புகள் எல்லாம் மாற்றிடம் செய்து இன்றைக்கு மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிகளில் வந்து 14 கோடி மதிப்பீட்டில் வந்து சமுதாய நலக்கூடம் வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கட்டடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது சில்ட் +2 என்ற வகையில் வந்து கட்டடப் பணிகள் நடைபெறுகிறது. கீழே வந்து கார் பார்க்கிங் ப்ளஸ் 2 வீலர் பார்க்கிங் வந்து பொதுமக்கள் வரக்கூடியவர்களுக்கு வந்து விடும் வகையில் இருக்குது. அதே போல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து டைனிங் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பந்தியில் வந்து 600 நபர்கள் வந்து ஒரே சமயத்தில் உட்காந்து உணவு அருந்தும் வகையில் வந்து டைனிங் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் செகண்ட் ஃப்ளோரில் வந்து கல்யாண மண்டபம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதலாக 8 ரூம் வந்து இருக்கிறது. தம்பதியருக்கு தனியாக, அது இல்லாத அவர்களோட குடும்பத்தை சார்ந்து வரவர்களுக்கு தனியாக, வெளி பகுதிகளிலேருந்து வந்திருக்கிறவர்கள் 1 நாள் 2 நாள் வந்து 2 நாள் புக்கிங் கூட வந்து கல்யாணத்துக்கு எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வெளி இடத்துல வந்து ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் அங்கே ஒரு தனி செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. அப்படின்றதுனால இப்போ மாநகராட்சி சார்பாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு கல்யாண மண்டபத்திலையும் கூடுதலாக வந்து உறவினர்களுக்கும் வந்து ரூம் வழங்கும் வகையில் கட்டட பணிகள்